வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக மார்க்கெட்லேருந்து எப்படி மணி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா டே ட்ரேடிங். டே ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரு 9:15க்கு ஒரு ட்ரேட் எடுத்து 3:10க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அது ப்ராஃபிட்டோ லாஸோ என்ன ஆனாலும் அந்த 3:10க்குள்ளே நீங்கள் எடுத்த ட்ரேடெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணலைன்னா உங்கள் ப்ரோக்கரே அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப்னா அவங்களே இப்போ பை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே அதை செல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சார்ஜஸும் போடுவாங்க. இது பண்ணுறது கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது பண்ணுறது கஷ்டம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் மணி லாஸ் பண்ணுறதே இதில் தான். விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் அவங்க கேபிட்டலே லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் விட்டு வெளில போயிடுவாங்க. கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கற்றுக்கிட்டு பண்ணலாம். அப்போ கூட டெய்லி பண்ணால் லாஸ் தான் வரும். இதில் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்க்குறீங்கன்னா அப்போது மந்த்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் வேணால் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்விங் ட்ரேட் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் வரப்போ என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகி மினிமம் 10 to மேக்ஸிமம் 15 டேஸ் அதை வச்சு, அப்போ தான் ஏன் அப்படி 10 to 15 டேஸ் வச்சுருக்கோன்னா, அப்போ தான் ஒரு ஸ்விங் கம்ப்ளீட் ஆகும். ஏன் 10 to 15 டேஸ் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்விங் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மினிமம் 10 to 15 டேஸ் ஆகும். அதோட டார்கெட் போய் அது ஹிட் ஆகிறதுக்கு. என்ன இதில் அட்வான்டேஜ்னா, சீக்கிரம் கற்றுக்கலாம். லாஸ் ஆகும், பட் அதை ரிகவரி பண்ணிடலாம். இன்டர்டேட் மாதிரி போயிடுச்சுன்னா ஃபுல்லாக போயிடாது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குறப்போ கம்பெனி நியூஸ் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் வாங்கியிருப்பீங்க, பிரேக் அவுட் நல்லா இருந்திருக்கும், அப்புறம் அது வந்து ஓவர் நைட்லேயே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் இதில் ட்ரெண்டே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கால்பிங் ட்ரேட் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், இதுக்கிட்ட வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்து ட்ரேட் எடுப்பாங்க. ட்ரேட் எடுத்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரொம்ப ப்ராஃபிட்லாம் வராது. 1:3, 1:4 ரேஷியோவில், அந்த ரேஷியோவில் ப்ராஃபிட்லாம் வர இங்கே சான்ஸ் இல்லை. ஆனால் வந்து என்ன, இங்கே வந்து ட்ரேட்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ், இந்த ஹை லிக்விடிட்டி இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து ட்ரேட் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா வெல்த் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும். நம்ம எப்படின்னா, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ராஃபிட்டும் லாஸும் டெப்ட்டு பாரோயிங்ஸ் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதில் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் இதை பண்ணணும். இதெல்லாம் தான் மெத்தட்ஸு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த வழியாக நீங்கள் சூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்டேட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.